இன்னைக்கு வரைக்கும் you did more than 500 films. 500 films. நான் வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டு வச்சேன். 500 films எப்படி பண்ண முடியும்? 1988 நீங்க அறிமுகமான காலகட்டத்துல 14 மூவிஸ் பண்ணிருக்கீங்க just in தமிழ். ரிலீஸ் ஆகி இருக்குது. 93 வந்து 15 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. 2000ல 11 படங்கள் தமிழ்ல மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2003ல 14 படங்கள், 2006ல 14 படங்கள், 2010ல தெலுங்குலயும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, தமிழ்லயும் பிஸியா இருக்கீங்க. எவ்வளவு படம் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு சார்? இல்ல நான் எண்ணிக்கை 23 films you had released in 2010. 23 films. அப்படியா? ஒரே வருஷத்துல 2016ல 16 movies. So I mean இந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர்கிட்ட இருக்கும்னு. What drives you after all these years to again go to a set and act? ஃபர்ஸ்ட் வந்து இது என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய தொழில். இது கலை அப்படி அதெல்லாம் அப்புறம் அடுத்து கட்டும். முதல்ல என்னுடைய தொழில். ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு டெல்லர் வந்து எப்படி டெய்லி ஆஃபீஸ் போகிறாரோ நானும் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ வாட் keeps me going is not only the money. Of course எனக்கு வந்து இஸ்ரோவில் வேலை செய்கிற ஒரு சயின்டிஸ்ட்டை விட எனக்கு அதிகமான ஊதியம் கிடைக்குது. அதுக்காக வருத்தம் தான் படுறேன். ஏன்னா they are the real heroes. பட் அது மட்டுமே காரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் வேற வேற, நடக்கிற நிகழ்வுகள் வேற வேற. ஸோ அது வந்து ஒரு புதுசாகவே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்கிறேன்னா திரும்ப அதே ஸ்டாஃபு, அதே ரூல்ஸு, அதே இது இருக்கும். பட் ஆனால் சினிமா மாறுபடும் போது பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல புது புது நிகழ்வுகள் நடக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சினிமா வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சைலண்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு, இன்னைக்கு டிஜிட்டல் வந்தாச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே வரணும் இல்லைங்களா? இல்லை நம்ம வேலை நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஐ எம் கியூரியஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட். என்னென்ன புது எக்யூப்மெண்ட் வருது, அது ஏன், அது எப்படி நடிப்புக்கு உதவும், இப்படிலாம் வந்து ஒரு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் என்னால் போச்சு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு ஃபில்ம் பார்க்கணுன்னா, ஒரு 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 இன்டர்நேஷ்னல் ஒரு கிளாசிக் ஃபில்ம் பார்க்கணுன்னா பூனா ஆர்கெஸ்ட்ரி எழுதி ஒரு மாதம் கழித்து அவங்க பதில் போட்டு இந்த நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை ஒரு ஹையர் பண்ணி அந்த ஃபிலிம் சொசைட்டியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெயிட் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் அந்த படத்தை பார்க்க முடியும் போது, இன்றைக்கி ஃபோனில் இப்படி தட்டினாலே கொரியன் படம், ஈரான் படம், யூஎஸ் படம் எல்லாமே வந்துடுது. ஸோ தே நோ மச். ஸோ லைக் திஸ் எனக்கு எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தது. எங்கள் வாத்தியார்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் ராமானுஜம் அப்படின்ட்டு. அவர் வந்து தேசிய நாடகப்பள்ளியில் வந்து நடிகராக முதல் பேட்சில் பாஸ் ஆனவர். ஸோ நீ எப்பவுமே வந்து ஒரு 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 கற்றுக்கிற ஒரு விஷயத்த வந்து நீ மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் தெரியும், நான் வந்து இதில் வந்து ஒரு தேர்ந்துட்டேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த கற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும்னு சொன்னார். அதுதான் என்னை வந்து இவ்வளோ தூரம் என்னை தள்ளிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், ஓகே. இதை வந்து நீங்கள் 5 படம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் சார், 50 படம் கழிச்சு சொல்லியிருக்கலாம். ஆஃப்டர் 500 films you sit and say that நான் இன்னைக்கு வர ஒரு பையன் கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேங்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி. பட் அது போக கண்டிப்பாக வந்து யூ ஹேவ் டு ரியலி பிலீவ் தட். இல்லைன்னா நீங்கள் அதை சொல்ல வாய்ப்பே கிடையாது. இல்லை, நான் வந்து அதான் நான் சொல்கிறேன். நான் பேட்டிக்காக சொல்லலை. இப்போ நான் 1984ல் நான் நடிக்க வரேன். அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு கேமராவில் தான் படம் எடுக்க முடியும். இங்கே எவ்வளோ பெரிய படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், இல்லை கமல் சார் படமாக இருக்கட்டும், 100 கோடி ரூபா பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஸோ நாங்கள் அதுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறோம், நான் அதுக்கு பழக்கப்பட்டு விட்டோம். சரி, இந்த ஷாட்டு முடிஞ்ச உடனே இந்த ஷாட் வரும், இந்த ஷாட்டு முடிஞ்ச உடனே அந்த ஷாட் எடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் லாங் ஷாட் போகும், எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்துக்கு போனாலே 2 கேமரா இருக்கு. ஒரே நேரத்தில் 2 கேமராவும் ஓடுது. நீங்கள் பெரிய பட்ஜெட் இப்போ வந்து பவன் கல்யாண் சாரோட ஒரு தெலுங்கு படத்துக்காக போனேன், 7 கேமரா இருக்கு. ஒரே நேரத்தில் 7 கேமராவும் ஒரே நேரத்தில் ஓடுது. ஒன்று வந்து ஓடிக்கிட்டே போகுது, ஒன்று தொங்கிக்கிட்டே வருது, ஒன்று சுற்றி வருது. ஆனால் நான் ஒரே ஒரு நடிப்பு தான் பண்ணணும் போது எதுக்கு எப்போ என்னுடைய ஷாட்டு எந்த உணர்ச்சியை வந்து எந்த படம் அது வந்து பிடிக்குன்றது வந்து ஒரு குழப்பம்தான் வருது.
ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், இந்த கேமரா இப்படி வருது, ஒருவேளை நான் இதுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நான் இந்த டைலாகை இப்படி கொஞ்சம் இது பண்ணி பேசலாம், அந்த எடிட்டிங்கில் மாற்றி அவங்க இதை கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதுசாக ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இல்லைனா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சினிமாவில். ஒரு மனக்கவலையோடு சொல்லலாம், ஸ்டில் வி ஆர் அன்ஆர்கனைஸ்டு, ஸ்டில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மனப்பான்மை தான் எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.